வணக்கம். புயல் நியூஸ் செய்திகள். பாரத பிரதமர் மோடி அவர்கள் கோவை கொடிசியாவில் நடைபெறும் அரசு விழா மற்றும் பாஜக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கும் செய்திகளை வெளிவராமல் தடுக்கும் உள்நோக்கத்துடன் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக செயல்படும் கோவை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் உதவி அலுவலர் APRO சுகுமாரை கண்டித்து பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம். விரிவான செய்திகள் இப்போது காணலாம். கோவை மாவட்ட பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் இன்று கோவைக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம். அதே சமயம் கொரோனா காலங்களில் கூட நமது பாரத பிரதமர் அவர்கள் பத்திரிகையாளர்கள் வெளியிலிருந்து பணி செய்வார்கள், அவர்களை எக்காரணத்துடனும் தடுக்கக்கூடாது, அவர்களின் சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது என்றார். அப்படிப்பட்ட நமது பாரத பிரதமர் அவர்கள் கோவைக்கு இன்று வருகை தந்திருக்கிறது நமக்கெல்லாம் மிக பெருமையாகும். அதே சமயத்தில் பாரத பிரதமர் அவர்களின் வருகையின் போது பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை பாஸ் வழங்குவது வழக்கம். இந்நிலையில் நேற்று எங்களுடைய புகைப்படங்கள் அனைத்தையும் விவரங்களையும் சேகரித்தார் APRO சுகுமார். ஆனால் அவர் சிலருக்கு மட்டும் அடையாள அட்டை வழங்கிவிட்டு எங்களுக்கெல்லாம் பாஸ் வழங்கவில்லை. இது குறித்து கேட்டதற்கு நான் என்ன பண்ணுறது, காவல்துறை தான் பொறுப்பு என்றார். காவல்துறை தான் பொறுப்பு என்றால் காவல்துறைக்கு பத்திரிகையாளர் பற்றி விவரங்களை சேகரித்து கொடுப்பது செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலரின் வேலை. அப்படி இருக்க காவல்துறை மீது அவர் ஏன் பழி போட வேண்டும்? இருட்டடி எங்களுடைய விவரங்களை சேகரித்து கொடுக்காமல் இருட்டடிப்பு செய்துவிட்டு மாநகர காவல்துறையின் மீது பழி போடுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, உணவிலும் ஊழல் செய்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது. 50 சாப்பாடு மட்டுமே, பொட்டல சாப்பாடு மட்டுமே சொல்லி இருப்பதாக தெரிய வருகிறது. அப்படி என்றால் மற்றவர்கள் நாங்களெல்லாம் பத்திரிகையாளர்கள் இல்லையா? நாங்களெல்லாம் சம்பளம் இல்லாமல் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நாங்களெல்லாம் பத்திரிகையாளர் இல்லையா என்ற சந்தேகம் எங்களுக்கே இருக்கிறது. இவருடைய செயல்பாடு அப்படி உள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை வெளிக்கொண்டு வராமல் இருப்பதற்காக மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடாது என்று திட்டமிட்டு சதி செயலில் ஈடுபடுகிறாரோ, அரசுக்கு எதிராக செயல்படுகிறாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது. எனவே அரசுக்கு எதிராக செயல்படும் அரசின் நற்புகளுக்கு மத்திய மாநில அரசுகளின் நற்புகளுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள், மக்களோடு மக்களாக பழகும் நமது முதல்வர் எடப்பாடியார் அவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள், நமக்கெல்லாம் பக்க பலமாக இருக்கும் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள், நமது மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஸ்ரீ வேலுமணி அவர்களின் நற்புகளுக்கு களங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கும் APRO சுகுமாரை உடனடியாக மாவட்டம் விட்டு மாவட்டம் தூக்கி எறியப்பட வேண்டும். ஏற்கனவே இவர் மாறுதல் செய்து கூட மாறுதலாகி செல்ல மறுத்து இங்கேயே குடிகொண்டிருக்கிறார். இவர் இங்கேயே பட்டா வழங்கியது யார் என்று தெரியவில்லை. இதனால் எங்களை போன்ற சம்பளம் இல்லாமல் பணி செய்யும் பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படுகிறார். ஒருதலை பட்சமாக செயல்பட்டு கொண்டு அரசின் நற்புகளுக்கு களங்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சுகுமார் மீது நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்டம் விட்டு மாவட்டம் தூக்கி எறியப்பட வேண்டும். மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலகம் சுத்தம் செய்யப்பட வேண்டும். எங்களுக்கெல்லாம் இனி வரும் காலங்களில்
அரசின் நலத்திட்டங்கள் இது போன்ற அரசின் நலத்திட்டங்களை கிடைக்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் வழிவகை செய்ய வேண்டும், தமிழக முதல்வர் வழிவகை செய்ய வேண்டும், பாரத பிரதமர் வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரி இக்கூட்டத்தின் வாயிலாக நான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கும் நேரத்தில் அவரது செவிகளை குறிக்கும் வகையில் எங்களது கண்டன பதிவையும் வருத்தத்தையும் நாங்கள் இங்கு பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.